தகப்பனே, நாங்கள் உம்முடைய தாசர்களாய் தூய்மையான பக்தி உள்ளவர்களாய் எங்கள் வாழ்வின் இறுதி வரை நாங்கள் நிலைக்க வேண்டும் என்பதை மறுபடியும் வலியுறுத்துகிறவரே, அப்படி காத்து கொண்டவர்களுக்கு, அப்படி நிலைத்து நிற்கின்றவர்களுக்கு நீர் துணை நிற்கிறீர், அவர்களை கிரீடத்தினால் அலங்கரிக்கிறீர் என்பதை உம்முடைய புகழ்ச்சி பாடலாய் நாங்கள் பாடி முடித்தோம். நீரே ஏக கர்த்தர் என்றும் நீரே மன்னரின் மன்னர் என்றும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் உம்மை போற்றுகிறவர்களாய் நாங்கள் நடந்து வர எங்களுக்கு அருள் புரியும். உந்தல் வீட்டில் நாங்கள் வாழப்போகிறோம் என்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தை மனதில் நிறுத்திக் கொண்டு அதன் பொருட்டு எங்கள் வாழ்க்கையின் நகர்வுகளையும் காரியங்களையும் நாங்கள் முன்னெடுக்க இந்த அருளுரையின் நேரம் எங்களுக்கு உதவி செய்யட்டும். இன்ப ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஒளியை மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கத்தக்க விதமாய் எழும்ப வேண்டியது அவசியம். ஆண்டவர் நம்மை எழும்பி பிரகாசிக்க சொல்லி இருக்கிறாரே, அப்படி எழும்பி பிரகாசிப்பதனுடைய வெளிப்பாடு என்ன? ஆண்டவர் நமக்குள்ளாக அவருடைய மகிமையை எழுப்ப பண்ணி இருக்கிறாரே, அது தருகிற நற்செய்தி என்ன? ஆண்டவருடைய மகிமை நம்மேல் உதித்திருக்கிறதே, அதன் வெளியரங்கமாக்கம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிற பொழுது மாத்திரமே அதை மையக்கருத்தாக கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் நாம் பயணிக்க முடியும். ஆக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் ஆண்டவருடைய மகிமை எதற்காக என் மேல் உதித்துள்ளது? ஆண்டவருடைய ஒளி என்னுடைய ஒளியாக எனக்குள் எப்படி வந்திருக்கின்றது? அந்த ஒளியை நான் எப்படி பிரகாசிக்கப்பட வேண்டும்? அந்த ஒளியை நான் பிரகாசிக்க செய்வதற்கு நான் எப்படிப்பட்டவனாய் எழுந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் தியானிக்க வேண்டியது அஸ்திவாரமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த மின்சார வசதிகள் எல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்மார்கள் பெரும்பாலும் அப்படிப்பட்ட காலகட்டங்களில் உங்களுடைய இளமை காலங்களை நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. மின்சார வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டம்ங்க. அன்னைக்கு நீங்கள் தெருவில் நடந்து போகணும்னா இருக்கிற ஒரே வெளிச்சம் எது? மின்சார காலகட்டமே இல்லைங்க. ராத்திரியில் மொட்டை மாடியில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரே வெளிச்சம் எதுங்க? நிலா. சரி, எல்லாரும் சந்தோஷமாக சொல்லியிருக்கீங்க. இப்போ பதில் சொன்னவங்க மட்டும்தான் ரெண்டாவது கேள்வி. நிலவுக்கு ஒளிரும் தன்மை உண்டா? இல்லை இல்லை. அப்போ என்னமோ நிலா ஒளி, நீங்கள் ஒளி எங்கேருந்து வந்துச்சுக்கா? நிலா வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ தான் எப்படிக்கா மறுபடியும் சொல்லுங்கக்கா. சூரியன்கிட்ட ஒளியை வாங்கி நமக்கு கொடுத்துச்சு. இவ்வளவு தாங்க. நாம் நமக்குள்ளாக ஒளியற்றவர்கள் தான். நமக்குன்னு சொந்தமா ஒளியெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது, அதனால் என்னுடைய ஒளி வந்தது. அந்த ஒளியை பிறருக்காக பிரகாசிக்கப்படத்தக்கதாக நான் எழுந்திருக்க வேண்டியது அவசியம். எடுத்து வாசிப்போமே. ஏசாயா இறைவாக்கினருடைய நூல் 60வது அதிகாரத்தின் முதல் வசனம். அது அப்படியே 1 2 3 1 வாசிங்க. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம ஒரு கன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, ஆதலால் உன் ஒளி, யார் ஒளி? உனக்குள் ஒரு ஒளி வந்தது. ஆகையால் அதற்கு தக்கதாய் நீ என்ன செய்ய? எழும்பி. அதுதான் அவசியம். அதனாலதான் நீங்க பிரகாசின்னு சொல்ற வசனத்துக்கு முன்னாடியே எழும்பி பிரகாசிங்கிற வசனமாக அது இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரகாசிக்கணும்னா அதுக்கு எழும்ப வேண்டியது அவசியம். இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்ப்போமே, பிரகாசமே இல்லாம வெறுமனை எழும்பி பிரயோஜனமே இல்லை.
அப்போ என் வாழ்க்கையில் நான் எழும்ப வேண்டியது அவசியம், பிரகாசிக்க வேண்டியது அவசியம். நான் எதை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்குள் ஒரு ஒளி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்மளுடைய ஹென்றி பவருடைய வேத அந்த மொழிபெயர்ப்பில் உன் ஒளி வந்தது இல்லையா, பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதே நீங்கள் திருவிவிலியத்தில் பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஒளி வந்தடைந்துள்ளதுன்னு இருக்கும். உங்களுக்குள்ளாக அது வந்தடைந்துள்ளது. அப்ப நான் எழும்ப வேண்டியது அவசியம். வெறுமன எழுச்சி மட்டும் வாழ்க்கையில் முக்கியம் இல்லை. என்னுடைய எழுச்சி பிறருக்கு பிரகாசமுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி பிரகாசமுள்ளதாக இருக்க வேண்டியது எது என்று சொன்னால், எனக்குள் இருக்கும் அந்த ஒளி என்கிற வெளிப்பாடு. அந்த ஒளி என்கிற வெளிப்பாடு எங்கிருந்து எனக்கு கிடைத்தது தெரியுமா? ஆண்டவருடைய மகிமை நம்மேல் உதித்துள்ளது அப்படிங்கிறது திருமொழி பெயர்ப்பினுடைய வாக்கிய சொல். எப்ப ஆண்டவருடைய மகிமை என் மேல் உதித்துள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ, நம்புகிறேனோ, அப்ப மட்டும்தான் எனக்குள்ள ஒளி வரும். எப்ப எனக்குள்ளாக இருக்கிற ஒளியை நான் கண்டுகொள்கிறேனோ, அப்பொழுது மட்டுமே நான் அடுத்தவர்களுக்கு பிரகாசிக்க முடியும். அடுத்தவர்களுக்கு நான் பிரகாசிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் எழுச்சி என்பது இருக்கும். இதைத்தான் ஒளியின் ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் நாம் வேத வசனங்களின் அடிகொண்டு தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒளி வெளிப்படுகிற பொழுது, அந்த ஒளியினுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்ட களங்கள்ல நம்மோடு கூட பயணிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா, ஆண்டவருடைய ஒளியின் வெளிப்பாடு நமக்குள்ளாக எப்படியெல்லாம் பயணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் ஒளியின் வழியாக நமக்கு தருகிற வெளிப்பாடுகள் என்ன என்பதை தியானிப்பதற்குத்தான் இந்த நாளினுடைய தலைப்பாக மீட்பின் வெளிப்பாடு, மீட்பிற்கான ஒரு வெளிப்பாடு என்பதை தலைப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வாசிக்க கேட்ட யாத்ராகம பயண புத்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். பகுதி இந்த யாத்ராகமம் 3வது அதிகாரம், முச்செடி பற்றி இருக்கிற அனுபவம் இல்லையா, அந்த சம்பவம். சரி, இந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்தினுடைய கடைசி பக்கங்களில் இருக்கக்கூடிய இந்த மேப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, எகிப்து எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கங்க. முதல் மேப் இருக்கும், ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு சொல்லி, அந்த மேப்பை எடுத்து வச்சுக்கோங்க. முதல் மேப்பு அகலவாக்கில் இருக்கும். நமக்கு புத்தகத்தில் அகலவாக்கில் வரும், நீள்வாக்கில் வராது, அகலவாக்கில் இருக்கும். ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசத்தில் உங்க வலது கை இடது கையுடைய ஓரத்தில் கோசேன் நாடு இருக்கா? எகிப்தினுடைய நைல் நதியினுடைய முடிவு பகுதி வந்திருக்கும். இந்த பகுதியிலிருந்து, இந்த பகுதியில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மோசே என்கிற நபர் மாமனாகிய எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அவர் இருக்கிறார். சீனாய் மலை எங்க இருக்கு? இந்த மலையை குறித்த புவியியல் சார்ந்த கருத்துக்கள் இருவேறு இடங்களாக சொல்லப்பட்டிருந்தாலும், கருத்தியல் ரீதியாக நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கடந்து பயணப்படுகிற ஒரு இடத்தில் இந்த மலை பிரதேசமானது அமைந்திருக்கிறது. இந்த மலை பிரதேசத்தில் வைத்து ஆண்டவர் முச்செடியின் வாயிலாக ஒரு தரிசன காட்சியை மோசேக்கு தருகிறார். சம்பவம் நமக்கு ரொம்ப மிக அழகாய் தெரிந்ததுதான். ஆண்டவருடைய திருக்காட்சியை மிக அழகாய், மிக அற்புதமாய் காணுகிற மனுஷன் இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில கண்டிராத ஒரு காட்சி. இன்னும் சொல்ல போனால்
பல ஆண்டுகளாக மூதாதையர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் பேசினார் என்று சொல்லப்பட்டிருந்த ஒரு காட்சி. இன்னும் சரியாக சொல்லுவதாக இருந்தால், யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபு யாப்போக்கு நதியண்டையிலே ஆண்டவரிடம் போராடி இஸ்ராயேல் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்ட நிகழ்வில் ஆண்டவர் மனிதனோடு பேசினார் என்கிற பதிவு வருகிறது. அதன் பிறகு பல தலைமுறைகள் தாண்டி கடவுளின் குரல் ஒலிக்கின்ற ஒரு அழகான காட்சிப்படுதல் இந்த யாத்ராகமம் 3வது அதிகாரம். இந்த ஆண்டவருடைய வெளிப்பாடு ஒரு முட்செடியின் வெளிச்சமாய், முட்செடியின் மூலம் வருகிற ஒரு ஒளியாய் காணப்படுகிற பொழுது, இதன் வழியாக ஆண்டவர் மோசேக்கு சொல்ல வருகிற ஒரு செய்தி அங்கு இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, என்னுடைய ஜனங்கள் உபத்திரப்படுகிறார்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய கூக்குரல்களை கேட்டிருக்கிறேன், வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று 7வது வசனத்தில் சொல்லுகிற ஆண்டவர், அவர்களை விடுதலையாக்குவதற்கு ஒரு செயல் திட்டம் தீட்டி உன்னை அதற்கென்று நான் அனுப்புகிறேன், அதற்காகவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கின்ற தன்னுடைய நாமத்தை அவர் அங்கு சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவருடைய நாமமாக மூதாதையர்கள் புரிந்து கொண்டிருந்த, மூதாதையர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வாக்கியங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு காரியம் இது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரானவர், அப்படித்தான் ஆண்டவரை முதல்ல சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இஸ்ராயேல் ஜனங்கள். ஏன் அப்படின்னா, அது அவங்க தாத்தா சொல்லி கொடுத்தது. அவங்க தாத்தா யாரு? முதல் தாத்தா ஆபிரகாம் தாத்தா சொல்லி கொடுத்தது. ஏன்னா ஆபிரகாம் தாத்தா லோத்துவின் படைகள் அடிமைப்பட்டு போன பொழுது அங்கிருந்து மீட்டு கொண்டு வர்றார் இல்லையா? வரும் பொழுது மெல்கிசதேக் அவருக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமம்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அதே சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்தில் அந்த தோற்று போன ராஜா வந்து, எனக்கு உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, எனக்கு இந்த ஜனங்களை கொடுத்துருங்கன்னு கேட்கும் பொழுது இதே டயலாக்க ஆபிரகாம் சொல்லுவாப்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி. இப்படியாக ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய நாமத்தை அறிவிக்கின்றவராகவே இருக்கிறார். இங்கேயும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னுடைய நாமத்தை விளங்க செய்கிற கடவுள் இருக்கிறார். இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிற முதல் செய்தி இதுதாங்க. யாரெல்லாம் வாழ்க்கையின் சூழ்நிலையில், சமூக மாற்றங்களில், அதிகாரங்களுக்கு உட்பட்டு அடக்குமுறைகளினால் வேதனைப்படுகிறார்களோ, மனக்குமுறலில் இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து ஆண்டவருடைய திருவார்த்தை இப்படியாக வருகிறது, உங்களை மீட்கும்படியாக ஆண்டவர் வெளிப்படுவார். உங்களை மீட்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளிப்படும். உங்களை மீட்டு சுகமாய் நடத்துவதற்கு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்கள் வாழ்வின் பயண திட்டங்களை, ஒருவேளை இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்கிற கேள்விகளோடு நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதற்குரிய பயண திட்டங்களையும் ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறவர் மட்டும் இல்லை, நான் கிளம்பு, உன்னை நான் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஃபுல் பிளானையும் முழு டிராவல் பிளானையும் கையில் கொடுக்கிற ஆண்டவர். இந்த இடத்துல ரொம்ப அழகா முடிக்கிறார். 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அப்ப அவருடைய ஆண்டவர்
விடுதலையாக்கி கொண்டு வருகிறவர் மட்டுமல்ல, கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர். அதைத்தான் ஆண்டவருடைய வெளிப்பாடு நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இந்த பண்பை கர்த்தருடைய மகிமையாய் பெற்றுக்கொண்ட நம்ம இதே பண்பை பிறருக்கு நாம் பிரகாசிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டியது அவசியம். அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை, அல்லல் பட்டு கொண்டிருப்பவர்களை, வேதனையில் உழந்து கொண்டிருப்பவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதோடு கூட இணைத்து அவர்களுக்கான நல்வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கும் அவர்களை சரியான இடத்தில் சேர்ப்பதற்கும் தேவையானவைகளை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது வேத பாடமாக நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். பவுல் பயணப்படுகிறார். அவருடைய மிஷனரி பயணங்களில் மிக நீளமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தின் கடைசி பக்கத்தில் அப்போஸ்தலருடைய பவுல் பயணப்பட்ட ஒரு மேப் இருக்கும். பவுலுடைய பயணங்கள் சார்ந்த அந்த மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வலது கை பக்கம் வரக்கூடியது ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்துடைய நடுவில், அதாவது ஆசிய கண்டத்துடைய முடிவில் கடல் வரும், மத்திய தரை கடல் வருது. அந்த ஆசியாவினுடைய கடற்கரை நகரமாக இருக்கக்கூடிய பட்டணங்களில் ஒன்று துரோவா பட்டணம். அந்த துரோவா பட்டணத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது கடற்கரையின் ஒரு கரையில் இருக்கிறார்கள் இவர்கள். பவுல் அங்க ஒரு தரிசன காட்சியை பார்க்கிறார். அது என்ன தரிசன காட்சி? மாசிடோனியாவிலிருந்து ஒருவன் வந்து எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்வது போன்ற ஒரு காட்சியை பார்க்கின்றார். அந்த மாசிடோனியா என்கிற மக்கதோனியா அதே கடல் பகுதியின் எதிர்கரையில் இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். அந்த மாசிடோனியா நிலப்பரப்புக்குள் இருக்கின்ற நகரங்கள், பட்டணங்கள் தான் தெசலோனிக்கேயா, பெராயா, கொரிந்து ஆகிய பட்டணங்கள். பவுலினுடைய பயணத்தில் மிக முக்கியமான தலங்களை உள்ளடக்கிய பகுதிக்கு செல்ல வேண்டிய தரிசன காட்சியை பெறுகிறார் பவுல். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் ஆண்டவருடைய மீட்பின் வெளிப்பாட்டின் மற்றொரு கோணத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அது என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் அடிமைத்தட்டுகளில் இருக்கின்றவர்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டியது எந்த அளவு அவசியமோ, அதே போல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறியாமல், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்லாமல், பாவ வாழ்க்கையில் உழந்து கொண்டு இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷங்கள் போதும் என்று மாத்திரம் இம்மைக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கிறிஸ்து என்பவர் அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்ற மிக பெரிய அறைகூவலை அந்த தரிசன காட்சி நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனை போய் காப்பாற்றணும், நீ கிளம்பி வா என்பது மோசேக்கான அழைப்பு. ஒருத்தன் கிறிஸ்துவை அறியாமல் செத்துக் கொண்டிருக்கின்றான், அவனுக்கு கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும், நீ கிளம்பி வா என்பது பவுலுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. கிறிஸ்துவின் அடியவர்களாய் நமக்கு இன்றைக்கு இந்த இரண்டு அழைப்புகளும் மிக அவசியமான தேவையாயிருக்கிறது. சமுதாய முன்னெடுப்புகளை செய்ய வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய திருமக்கள் என்பது ஆலயத்துக்குள் ஆராதனை செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாது சமுதாயத்தை மாற்றுகிறவர்களாய் மாற வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் சமயப்பணிகளோடு அவற்றை இணைத்து சமுதாய பணிகளை செய்ய வேண்டியதனுடைய தேவைகளை முக்கியப்படுத்துவது இந்த பகுதியினுடைய நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆக ஆண்டவருடைய மீட்பின் வெளிப்பாடு என்பது, ஏன்னா இந்த மாசிடோனியாவின் பகுதி நாகரிகத்தில் வளர்ந்துவிட்ட, நாகரிகத்தில் ரொம்ப முதிர்ச்சி பெற்றுவிட்ட ஒரு பகுதி தான். நீங்கள் மாசிடோனியா பகுதியின் மக்களையும் எகிப்தில் இருக்கும் இஸ்ராயேல் மக்களையும் பொருத்தி பாருங்க.
சமுதாய கட்டமைப்புகள், உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அது. அவர்களுக்கும் ஒரு மோசே தேவைப்படுகிறார். சமுதாய கட்டமைப்பில் மகா நாகரிகத்தோடு வளர்ந்துவிட்ட நாகரிகம் முத்திப்போன சமுதாயம் மாசிடோனியாவின் சமுதாயம். அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சார பகுதிகள் வரக்கூடிய பட்டணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தெசலோனிக்கே பட்டணம், கொரிந்து பட்டணம் மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்களாக இருந்தது. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேன்ஸ் என்கிற பட்டணம், அத்தேனே பட்டணம் மேப்பில் உங்களால் பார்க்க முடியும். முதல் நூற்றாண்டு காலத்திலேயே ஒலிம்பிக்ஸ் நடத்தின பெருமையுடைய நவநாகரிகத்தில் விளைந்து போன நகரம் அது. அவர்களுக்கும் ரட்சிப்பு அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கும் மீட்பின் செய்தி அவசியமாக இருக்கிறது. அதற்கு உங்கள் ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். மூன்றாவதாக, அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 32வது வசனம் மட்டும். சமுதாயத்தால் உரிமை மறுக்கப்படுகிற வாழ்வியல் வாழுகிறவர்களுக்கு மீட்பு கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று கற்றுக்கொண்ட நாம், நவநாகரிகத்தில் திளைக்கின்றவர்களுக்கு கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை தெரிந்து கொண்ட நாம், நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்டதாய் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியின் வேதபாடம் நமக்கு தருகிறது. கோதுமை மணியானது தன்னை உருக்கி தன்னை சிதைத்து நிலத்திற்குள் செல்வதற்கு சம்மதிக்கின்ற பொழுது அதிலிருந்து மிகப்பெரிய விளைச்சல் உண்டாவது போல நம்முடைய வாழ்க்கையை கோதுமை மணியாய் அர்ப்பணிக்க ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மிடம் எதிர்பார்ப்பு வைக்கின்றார். நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார். கோதுமை மணி போல நாம் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில தன்னை சிதைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தால் மிகுந்த பலனை கொடுக்கிற கோதுமை மணி போல மாறுவதற்கு நாம் இன்றைக்கு தயாராக இருக்கிறோமா? அதனாலதான் மகிழ்விக்கு மண்ணால படித்தோம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான், உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். ஏன் என்று சொன்னால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுங்க. அந்த நம்பிக்கை என்ன? வாழ்வினுடைய மிகப்பெரிய அஸ்திவாரம் என்ன? நம்ம எல்லாரும் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷ செய்தி என்ன? நாளொன்று வருகிறது, இதோ மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் மேகரதம் அதில் தூதர்கள் புடைசூழ வருகிறார். ராஜாதி ராஜாவாய் நீதி அரசராய் இந்த பூலோகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நான் அவரோடு வாழப்போகிறேன், நான் அவரோடு வாழப்போகிறேன். அதுதானே நம்முடைய நம்பிக்கை, அதுதானே நம்முடைய மீட்பின் வெளிப்பாடு. நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரத்துக்கு உரியவர்கள். அதற்காகத்தான் நாங்கள் இங்கு கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் எங்களை இங்கு கோதுமை மணியாய் அனுப்பி இருக்கிறார். நாங்கள் விதைப்பதற்கு சம்மதிக்கப்படுகிற பொழுது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அடுத்தவர்களுக்காக பிரகாசிக்க சம்மதிக்கப்படுகிற பொழுது, நீங்கள் மெழுகுதிரி போல் உருகுவதற்கு தயாராக இருந்தால் உங்கள் ஒளி மூலமாக ஆண்டவர் பிரகாசிப்பதற்கு, ஒளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நாம் எப்படி இருக்க போகிறோம்? நாம் எப்படி இருக்க போகிறோம்? அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் இல்லையா? இப்ப நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் உங்கள் தகப்பனுக்கு பெருமையையோ அல்லது அவமானத்தையோ தேடித்தருகிறது போல, உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிப்பது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு அமைகிறதா, கனவீனப்படுத்தும்படிக்கு அமைகிறதா என்கின்ற சிந்தனையை இருத்தி கொண்டு
வேதத்தை புரட்டுவோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராய். இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நல்ல கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உன் ஒளியானது மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்கத்தக்க விதமாய் எழும்ப கடவது என்பதுதான் இந்த வாசகம். இப்படிப்பட்ட உறுதிமொழியோடு, இப்படிப்பட்ட உடன்படிக்கைகளை சுமந்து கொண்டு இந்த ஆண்டுக்குள் செல்லுவோம். கர்த்தர் தருகிற மீட்பின் வெளிப்பாடு என்பது அடிமைத்தனத்துக்குட்பட்டவர்களை சமூக ரீதியாக விடுதலை செய்வதாகவும் அமையட்டும். கிறிஸ்துவை அறியாமல் மேல்தட்டு ஜனங்கள் என்று தங்களை பெருமை பாராட்டி கொண்டிருப்பவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற நற்கந்தமாய் விளங்குவதாய் அமையட்டும். நம்மையே கோதுமை மணியாய் அர்ப்பணிப்பதாகவும் இருக்கட்டும். இப்படி நாம் செய்கிற பொழுது உண்மையிலேயே ஆண்டவருடைய மகிமை நம்மேல் உதித்திருக்கிறது என்பதை உலகம் ஒத்துக்கொள்ளும். ஆண்டவர் நமக்குள் ஒளி கொடுத்திருக்கிறார், அதற்கு அந்த ஒளி நமக்குள் உதித்திருக்கிறது என்பதற்கு உலகம் சாட்சி சொல்லும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திற்கு பிரகாசிக்கின்றவர்களாய் எழும்ப முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். புதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். என் வாழ்வின் வசந்தம் நீ, என் தாழ்வில் தேவன் நீ, என் வாழ்வின் வசந்தம் நீ, என் தாழ்வில் தேவன் நீ. கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். கோதுமை மணியாய் மண்ணுக்குள் மறைய என்னையே தருகிறேன். ஆம் தகப்பனே, மீட்பிற்கான வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நாங்கள் வாழ்க்கையின் அடித்தட்டுகளை இருப்பவர்களை உயர்த்துவதற்கான திருவெளிப்பாட்டாய் அவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள, உலகம் போதும் என்று மேம்போக்காய் மேல்தட்டு ஜனங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களாய், உலக இன்பம் போதும் என்று இருப்பவர்களுக்கு கிறிஸ்துவை காண விரும்புகிறோம் என்கிற ஆசையை அவர்களுக்குள்ள விதைக்கத்தக்க விதமாய் நாங்கள் அவர்களுக்கு இயேசுவை காட்ட எங்களுக்கு சொல்லித்தாரும். அப்படிப்பட்ட திருவெளிப்பாடுகள் எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். அதற்கு கோதுமை மணியாயங்களை நாங்கள் அர்ப்பணிக்க, உமக்கென்று நாங்கள் சுடரெடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க, நீர் சொல்லி போனீரே, நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று அந்த ஆனந்த பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இந்த உலகத்தில் நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களுக்குள் உதித்திருக்கிறது. நன்றி. எங்களுக்குள் நீர் உம்முடைய ஒளியை எங்கள் ஒளியாய் கொடுத்திருக்கிறீர். நன்றி. நாங்கள் அதை பிரகாசிக்க வேண்டும். அதை பிரகாசிக்கத்தக்க விதமாய் நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். தூங்கிக் கொண்டிருக்கும் நாங்கள் மரித்தோரை விட்டு எழும்புகிற பொழுது தேவன் எங்களை பிரகாசிப்பிப்பார் என்று வாசித்திருக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை நடைமுறையில் காண எங்களுக்கு செலுத்தாரும். இன்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.